வேண்டியதா இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட கொஸ்டின வந்து 32 அண்ட் 33. ஓகேங்களா? 32 ஓகே. இதுல என்ன நடக்குது? என்ன மாரி பண்ண வேணும்? அப்படிங்கிற ஐடியா நமக்கு கொஞ்சம் அடிஷனல் ஒர்க் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். சரியாம்மா? ஓகே. இப்போ கொஸ்டின் நம்பர் 32. கொஸ்டின் நம்பர் 32 என்ன சொல்லிக்கிறாங்க? இன்டெக்ரல் 1 பை 1 பிளஸ் காட் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். சரிங்களா? ஆமாங்க. அப்ப இது எப்படி பண்றது? இன்டெக்ரல் 1 டிவைடட் பை 1 பிளஸ் காட் எக்ஸ் வந்து cos x by sin x ன்னு எழுதிக்கணும் into dx. ஓகேங்களா? ஓகே. அப்ப LCM எடுக்கணும். 1 divided by LCM எடுத்து என்ன கிடைக்கும்? sin x plus cos x divided by sin x into dx னும். அடுத்த ஒர்க் என்னன்னா இந்த sin x நியூமரேட்டருக்கு மூவ் ஆயிடும். sin x என்னவும் நியூமரேட்டருக்கு மூவ் ஆயிடும். நியூமெரிக். அப்ப sin x divided by sin x plus cos x into dx. இதுக்கப்புறம் இன்டெகிரல் பண்ண முடியுமா பார்த்தா இங்க sin x இங்க sin x plus cos x இருக்குது. அதனால இன்டெகிரல் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஐடியாஸ் கொண்டு வராங்க. மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2ங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. சரிங்களா? இது இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம பண்ணி ஆகணும். அப்ப டிவைட் பை 2ங்கிறது கீழே வச்சுக்கோங்க, வெளியே வச்சுக்கோங்க. மல்டிபிள் ஆஃப் 2 வந்து உள்ள கொண்டு போய்க்குங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வர ஒரு 3 ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளத்துக்கும் அடுத்த ப்ராப்ளத்துக்கும். இதே கான்செப்ட் தான் அடுத்த ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணுது. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. அப்ப என்ன ஆகுதுன்னா இங்க sin x plus cos x into dx ஆகுது. இந்த 2 sin x என்ன பண்றாங்கன்னா ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்றாங்க. எப்படி ஸ்பிளிட் அப் பண்றாங்கன்னா sin x plus sin x ஸ்பிளிட் அப் பண்றாங்க. சரியாப்பா? டிவைடட் பை sin x plus cos x into dx. ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்த ஒர்க் என்னன்னா இங்க பாருங்க இங்க பிளஸ் காஸ் எக்ஸ் இருக்குதா? அப்ப இங்க பிளஸ் காஸ் எக்ஸ் இருக்குது. நியூமரேட்டர் பிளஸ் காஸ் எக்ஸ் மட்டும் இல்ல. அது என்ன பண்றாங்கன்னா ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்றாங்க. ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் யார் பண்றாங்க? காஸ் எக்ஸ் பண்றாங்க. சோ பண்ண என்ன ஆகும் பார்க்கலாமா? தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டெகிரல் sin x plus sin x plus cos x minus cos x. ஓகேங்களா? ஓகே. divided by sin x plus cos x into dx. ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு? sin x cos x ஓட பேர் வேணும். அப்ப நம்மளுக்கு sin x plus cos x னு ஒரு பேர் வருது. அடுத்து sin x minus cos x னு ஒரு பேர் வருது. அப்ப இந்த ரெண்டு பேரும் செப்பரேட் பண்ணிக்கங்க. அப்ப செப்பரேட் பண்ண என்ன ஆகும்? இன்டெகிரல் sin x plus cos x divided by sin x plus cos x into dx plus integral sin x minus cos x divided by sin x plus cos x into dx. இது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா பாருப்பா? இல்ல டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். sin x plus sin x cos x இது கட் ஆயிடும். அப்ப என்னாச்சு? that is equal to 1/2 integral dx plus integral sin x minus cos x divided by sin x plus cos x into dx. Is correct? கரெக்ட்டுங்க. அப்ப integral dx ஓட வேல்யூ தெரியும் x ன்னு. அப்ப that is equal to 1/2 x plus இது வந்து டைரக்டா இன்டெகிரல் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்றாங்க? டெரிவேட்டிவ் மெத்தட் அப்ளை பண்றாங்க. இத வந்து t ன்னு எடுத்துக்கறாங்க. இது வந்து என்ன எடுத்துக்கறாங்க? t ன்னு எடுத்துக்கறாங்க. அப்ப t ஈக்குவல் என்ன நடக்குது? sin x plus cos x. அப்ப dt என்ன ஆகும்? dt by dx. dt by dx வந்து sin x டெரிவேட்டிவ் பண்ணா cos x and cos x டெரிவேட்டிவ் பண்ணா minus sin x. Is correct? கரெக்ட். நம்ம நியூமரேட்டர் என்ன இருக்குது? sin x minus cos x தான் இருக்குது. அப்ப இது ரெண்டுக்கு என்ன எடுக்கலாம்? மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்ப minus dt equal to
sin x minus cos x into dx. கரெக்டாப்பா? ஆமாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த இன்டெக்ரல் டேர்மை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி பண்றதுல நம்ம இதை வந்து என்ன எடுக்க போறோம்? இதை வந்து மைனஸ் டிடின்னு எடுக்க போறோம். இந்த நியூமரேட்டர் டேர்ம் என்ன ஆகும்? மைனஸ் டிடின்னு ஆகும். மைனஸ் dt. டினாமினேட்டர் வந்து டின்னு ஆகும். சரியாப்பா? அப்ப என்ன ஆகும்? இன்டெக்ரல் மைனஸ் டிடி டிவைடட் பை டின்னு ஆகும். சரியா கண்ணு? ஓகே. அப்ப என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 x மைனஸ் log t. கரெக்டாப்பா? ஆமாங்க. plus c. That is equal to 1/2 x minus log t ஓட வேல்யூ என்ன? t வேல்யூ sin x plus cos x. அப்ப என்ன ஆகும்? sin x plus cos x plus c. இது மாடுலஸ் வேல்யூ வச்சுக்கோங்க. That's all. So இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். So same process 33. Same process 33. 33 க்கு என்ன கொடுத்துக்கறானா? இத 33 ஓட கொஸ்டின் dx divided by 1 minus tan x. இதான் 33 ஓட கொஸ்டின். இப்போ இதை ரெஃபர் பண்ணிட்டு இதே கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணி காட்டுங்க என்ன வரும். ஓகே. ஒவ்வொரு ஸ்டெப் இதே தான், கொஞ்சம் பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு எனக்கு சால்வ் பண்ணுங்க.